வெல்கம் டு ஆல். லாஸ்ட் வீடியோவில் சென்சஸ் எம்சிக்யூ பார்ட் 1 பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 டேக்கு 2 குயிசஸ் கண்டக்ட் பண்ணுறோம். மேக்ஸ் குயிஸ் அண்ட் யூடியூப் கிளாஸஸை ரிமெம்பர் பண்ணுறதுக்கான யூடியூப் கிளாஸஸ் ரிலேட்டடான குயிசஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. First question, which of the following union territories has the lowest population as per census 2011? 2011 census படி யூனியன் டெரிட்டரியில் குறைவான மக்கள் தொகை கொண்ட யூடி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் லக்ஷதீப். ஆப்ஷன் பி லக்ஷதீப்ன்றதான் கரெக்டான ஆன்சர். Which of the following state has the lowest female literacy rate as per census of India 2011? 2011 சென்சஸ் படி லோயஸ்ட் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ராஜஸ்தான். ஆப்ஷன் சி ராஜஸ்தான்றதான் கரெக்டான ஆன்சர். லோயஸ்ட் மேல் லிட்ரஸி ரேட் எந்த ஸ்டேட் அப்படின்னாக்கா பீகார். நெக்ஸ்ட்டு, இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இயர்ஸ் வாஸ் தி first population census conducted non-synchronously in different parts of India? ஃபஸ்ட்டு இந்தியாவில் நான் சிங்க்ரனஸ் சென்சஸ் எந்த வருஷம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ நான் சிங்க்ரனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சென்சஸை ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. சிங்க்ரனஸ் சென்சஸ், நான் சிங்க்ரனஸ் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சிங்க்ரனஸ் சென்சஸ் அப்படின்னாக்கா ஓவரால் இந்தியாவில் ஒரே நேரத்தில் சென்சஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அது சிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிங்க்ரனஸ் அப்படின்னாக்கா ஓவரால் இந்தியாவில் வெவ்வேறு நேரங்களில் சென்சஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை நான் சிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏப்ரல் மந்தில் சென்சஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவுமே ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இருக்கிற எல்லா மாநிலம், எல்லா யூனியன் பிரதேசத்துலேயுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அதை சிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நான் சிங்க்ரனஸ் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல், மே மாதம் கேரளா, ஜூலையில் கர்நாடகான்னு சொல்லி இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாநிலத்தில் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதை நான் சிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு நான் சிங்க்ரனஸ் சென்சஸ் எந்த வருஷம் கண்டக்ட் பண்ணாங்கனாக்கா 1872 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1872. அப்போ ஃபஸ்ட்டு சிங்க்ரனஸ் சென்சஸ் எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னாக்கா 1881 ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் தி லீஸ்ட் பாப்புலேட்டட் அக்கார்டிங் டு சென்சஸ் 2011? 2011 சென்சஸ் படி குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லோயஸ்ட் பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட் எதுனாக்கா சிக்கிம் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் மிசோரம், தேர்டு அருணாச்சல் பிரதேஷ். ஸோ ஆப்ஷனில் சிக்கிமும் இல்லை, மிசோரமும் இல்லை, அருணாச்சல் பிரதேஷ் தான் இருக்குது. ஸோ அருணாச்சல் பிரதேஷ்ன்றது தான் ரைட்டான ஆன்சர். ஆப்ஷன் சி அருணாச்சல் பிரதேஷ் இஸ் ரைட் ஆன்சர். Next, the concept of standard urban area was introduced in which census of India? Standard urban ஏரியான்ற கான்செப்டை எந்த சென்சஸில் இன்ட்ரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் அர்பன் ஏரியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி ஒரு இடம் அர்பன், அதாவது ரொம்ப நகரமாக டெவலப் ஆகிடுச்சு. அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களும் ஃப்யூச்சரில் ஒரு 20-30 வருஷத்தில் அதுவும் அர்பன் ஏரியாவாக டெவலப் ஆகிடும்ன்ற மாதிரி இருக்குல்ல, அந்த ஏரியாவை தான் ஸ்டாண்டர்ட் அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரோ பண்ணாங்கனாக்கா 1971 தான் இன்ட்ரோ பண்ணாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்சஸ் 1971 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, மேட்ச் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் வித் த பர்சன்டேஜ் அர்பன் பாப்புலேஷன் இன் இந்தியா ஆஸ் பர் சென்சஸ் 2011. அது ஸ்டேட்ஸ் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் அர்பன் பாப்புலேஷன் இன் பர்சன்டேஜில் கொடுத்து இதை மேட்ச் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் அர்பன் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கோவா, செகண்ட் மிசோரம், தேர்டு தமிழ்நாடு, ஃபோர்த்து கேரளா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல தமிழ்நாட்டுக்கு தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கும். ஏன்னா கோவாவும் இங்கே கொடுக்கல, மிசோரமும் இல்லை. ஸோ
தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டுக்கு தான் ஹையஸ்ட் பெர்சன்ட் வரணும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுக்கு 48.45% தான் கரெக்டான ஆன்சர். அப்போ 3க்கு டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். ஏல இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிலையும் இல்லை, சிலையும் இல்லை, ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் இந்த கொஷினுக்கு. அப்போ கேரளாவுக்கு 47.72%, மத்திய பிரதேஷ்க்கு வந்துட்டு 27.63%, தமிழ்நாட்டுக்கு 48.45%, ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு 10.04%. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. Next, according to Census of India 1901, what was the total population of India? 1901 சென்சஸ் படி இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 238.40 million. Next, which of the following sentences are true? First statement, after independence, about 2/3 of India's population is now literate. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது 2011 சென்சஸை வச்சு பார்த்தோன்னா 2/3 பங்கு மக்கள் வந்துட்டு லிட்ரேட்டு, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். எப்படி கரெக்ட் அப்படின்னாக்கா 3 அப்படின்றதான் 100% மக்கள்னா 2ங்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு 67% அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம 2011 சென்சஸ் படி ஓவரால் இந்தியாவோடைய லிட்ரஸி ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா 74.04%. அப்போ 67%க்கு கூட தான் வச்சுருக்கோம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இன் இந்தியா பிட்வீன் 2001 அண்ட் 2011 மேல் லிட்ரஸி ரேட் ரோஸ் ஃபாஸ்டர் தென் ஃபீமேல் லிட்ரஸி ரேட். 2001லேருந்து 2011க்குள்ளே பார்க்கும்போது ஃபீமேலை காட்டிலும் மேலுடைய லிட்ரஸி ரேட் தான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபீமேலோட லிட்ரஸி ரேட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேலோடது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குனாக்கா 6.8%, ஃபீமேலோடது 11.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ராங். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எந்தெந்த ஆப்ஷனில் இருக்கோ அதை எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிவிடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் எலிமினேட்டு, பி ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம், சியும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ரைட்டான ஆன்சர். Next, according to Census of India 2011, in which union territory was the highest population growth rate recorded? 2011 கம்பேர் பண்ணும்போது 2011 எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அதாவது அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த யூனியன் டெரிட்டரினா தாத்ரா நகரில் தான் வந்துட்டு பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தாத்ரா நகர் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011, which state recorded the second lowest literacy rate in India? ஃபஸ்ட்டு லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் இன் இந்தியா எதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பீகார்னு பார்த்தோம். இந்த கொஷினில் வந்துட்டு செகண்ட் லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ். ஆப்ஷன் பி அருணாச்சல் பிரதேஷ்ன்றது தான் ரைட்டான ஆன்சர். Next, according to the Census of India 2011, which of the following state has the highest density of population per square kilometer? கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஹையஸ்ட் டென்சிட்டி கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றத தான் டென்சிட்டின்னு சொல்லி கணக்கிடுவாங்க. அதன்படி பார்க்கும்போது ஹையஸ்ட் டென்சிட்டி கொண்ட மாநிலம் எது அப்படின்னாக்கா பீகார் ஃபஸ்ட்டு, செகண்ட் வெஸ்ட் பெங்கால், தேர்டு வந்துட்டு கேரளா. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பீகார்ன்றதில் வெஸ்ட் பெங்கால் தான் இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு தி சென்சஸ் 2011 ஆஃப் இந்தியா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் குரூப்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஹேஸ் தி ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன்? கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன் கொண்ட யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு சண்டிகர் அண்ட் லக்ஷதீப். ஆப்ஷன் ஏ சண்டிகர் அண்ட் லக்ஷதீப்ன்றதான் கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011 வாட் இஸ் தி பாப்புலேஷன் growth ரேட் இன் ஹிந்து கம்யூனிட்டி? 2001லேருந்து 2011க்குள்ள ஹிந்து கம்யூனிட்டி எவ்வளோ தூரம் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜ்னா 16.8%. ஆப்ஷன் சி 16.8% தான் கரெக்டான ஆன்சர். 2011 சென்சஸ் படி ரிலீஜியஸ் குரூப்பில் ஹிந்து வந்து எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 79.8% பேர் வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு தி சென்சஸ் 2011 ஆஃப் இந்தியா அரேஞ்ச் தி ஃபாலோயிங் மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸஸ் ஆன் பேசிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னால் சின்னதுலேருந்து பெருசு, ஸோ குறைவான மக்கள் தொகையிலேருந்து அதிகமான மக்கள் தொகை வரிசையில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. டெல்லி, மும்பை, கொல்கத்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 சிட்டிஸையும் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் மெட்ரோபாலிட்டியனோட ஹையஸ்ட் டு லோயஸ்ட் நம்ம பார்த்தோம். ஹையஸ்ட் எது இருக்குன்னா மும்பை, செகண்ட் ஒன் வந்துட்டு டெல்லி, தேர்டு கொல்கத்தா, 4 வந்து சென்னை, 5th ஒன் வந்துட்டு பெங்களூர்னு சொல்லி பார்த்தோம். அதன்படி பார்க்கும்போது ஹையஸ்ட்டாக இருக்கிறது எது இவங்க கொடுத்துருக்க 3 இதுலனாக்கா மும்பை தான் வந்துட்டு நமக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ மும்பை தான் லாஸ்ட்டாக வரும். ஸோ லாஸ்ட்டாக பி ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பின்றது தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு டேஷ் அஸ்யூம்டு தி சார்ஜ் அஸ் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா வித் எஃபெக்ட் ஃப்ரம் நவம்பர் 1, 2022. நவம்பர் 2022ல் சென்சஸ் கமிஷனராக சார்ஜ் எடுத்துக்கிட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிதுன் ஜே குமார் நாராயண். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ரைட்டான ஆன்சர். இவருடைய பதவிக்காலம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா August 4, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அக்கார்டிங் டு சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011 which state recorded the second highest literacy rate in India? நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னாக்கா ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் இன் இந்தியா எதுனாக்கா கேரளா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த கொஷினில் செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் இன் ஸ்டேட்டில் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மிசோரம். ஆப்ஷன் டி மிசோரம் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு which of the following sentences are correct? First statement, according to Census of India 2011, the total population of India is 141 crores. 141 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க 2011 சென்சஸ் படி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டிங்கனாக்கா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ராங். 2011 மக்கள் தொகை படி நம்ம இந்தியாவில் 121 கோடி மக்கள் தொகை தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிடுங்க. அப்போ ஏ ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும், பியும் எலிமினேட் ஆகிடும், சியும் எலிமினேட் ஆகிடும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி அப்படின்றதான் ரைட்டான ஆன்சர். Between 1911 and 1921, there was a negative rate of growth of India's population. 1911லேருந்து 1921 வந்து பார்க்கும்போது நெகட்டிவ் பாப்புலேஷன் க்ரோத் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். ஏன்னா அந்த டயத்தில் தான் வந்துட்டு காலரா, மலேரியா, ஃப்ளூ, நிறையா பஞ்சம் இதெல்லாம் வந்துட்டு நிறையா இருந்ததுனால நெகட்டிவ் பாப்புலேஷன் க்ரோத்து இருந்துச்சு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பிட்வீன் 1901 and 1951 the average annual growth rate of India's population did not exceed 1.33%. 1901லேருந்து 1951 வரைக்கும் பாப்புலேஷனுடைய க்ரோத் ரேட்டு 1.33% தாண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ரைட்டான ஆன்சர். Next, according to Census of India 2011, which state recorded negative population growth rate? Negative population growth rate எந்த ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாகாலாண்டில் தான் நெகட்டிவ் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இருக்குது. -0.5% இருக்குதுன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி நாகாலாண்ட் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். Next, according to Census of India 2011, which of the following state recorded a population density of more than 1100 person per square kilometer? அதாவது
1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள 1100 மக்களுக்கு மேலே எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு பீகார் தான் கரெக்டான ஆன்சர். பீகாரில் வந்துட்டு 1102 மக்கள் 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே வாழ்கிறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Next, according to Census of India 2011, which state recorded the highest literacy rate in India? இந்தியாவுடைய ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் கொண்ட மாநிலம் எது அப்படின்னாக்கா கேரளா. செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் எது அப்படின்னாக்கா மிசோரம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ கேரளா. நெக்ஸ்ட், as per census 2011, which of the following states recorded negative growth rate in child sex ratio? அதாவது சைல்டு செக்ஸ் ரேஷியோவில் நெகட்டிவ் க்ரோத் ரேட் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சைல்டு செக்ஸ் ரேஷியோவில் நெகட்டிவ் க்ரோத் ரேட் கொண்ட மாநிலங்களில் ஃபஸ்ட்டு இருக்கிற இடம் எதுனாக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர், செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்டு வந்துட்டு ராஜஸ்தான். ஸோ ஆப்ஷனில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லை. ஸோ மகாராஷ்டிரா அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். Next, according to the census 2011 of India, which of the following union territory has the second highest literacy rate? அதாவது யூனியன் பிரதேசத்தில் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் எதுன்னு கேட்டிங்கன்னா லக்ஷதீப். செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்னா இந்த கொஷினில் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு தாமன் தையூ. ஆப்ஷன் 3 தாமன் தையூ அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இயர்ஸ் வாஸ் தி நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி ஆஃப் இந்தியா ரிலீஸ்டு? நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி அப்படின்ற எப்போ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த வருஷம்னா 2000 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆப்ஷன் 2000 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இந்த பாலிசியோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா 2045 நம்ம இந்தியன் பாப்புலேஷனை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த பாலிசியினுடைய முக்கியமான நோக்கம். Next, as per census 2011, which of following union territory has the highest percentage of rural population? அதாவது கிராமப்புற மக்கள் தொகை சதவீதத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு புதுச்சேரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புதுச்சேரின்றது தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which census decade recorded the highest population growth rate in terms of percentage in India? கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஹையஸ்ட் க்ரோத் ரேட்டு எந்த வருஷத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 1961 to 1971. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்டு. எவ்வளோ க்ரோத் ரேட் இருந்துச்சுனாக்கா 24.8% க்ரோத் ரேட் இருந்துச்சு. 1971லேருந்து 1981 எவ்வளோ சதவீதம் க்ரோத் ரேட் இருக்குதுன்னா 24.6% க்ரோத் ரேட் இருக்குது. ஸோ பாயிண்டில் தான் மைன்யூட் வேரியேஷன் இருக்குது. 61லேருந்து 71 வரைக்கும் 24.8%, 71லேருந்து 81 வரைக்கும் 24.6% க்ரோத் ரேட் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் 1961 to 1971 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், as per census of India 2011, which of the following state has the highest child sex ratio? ஹையஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ கொண்ட மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அருணாச்சல் பிரதேஷ், செகண்ட் மிசோரம், தேர்டு வந்துட்டு மெகாலயா. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வந்துட்டு ஆப்ஷனில் இல்லை, மிசோரம் தான் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு மிசோரம். தேர்ட் ஆப்ஷன் மிசோரம் தான் வந்துட்டு ரைட்டான ஆன்சர். Next, according to Census of India 2001, how much percentage of immigrant population was from Sri Lanka? அதாவது எமிக்ரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இம்மிக்ரண்ட் அப்படின்னா வேறொரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வர்றது, எமிக்ரண்ட் அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து வெளியில் போகிறது. இதுதான் எமிக்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2001 சென்சஸ் படி ஸ்ரீலங்காலேருந்து எத்தனை சதவீத மக்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் 2.9% மக்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் 2.9%.
Next, which of the following statements are correct according to Census of India 2011? First statement, a person aged 7 years or above who can both read and write with understanding in any language is treated as literate. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 7 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எழுதவும் தெரியுதா படிக்கவும் தெரியுதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அவங்கள தான் லிட்ரேட் பர்சன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். எ பர்சன் ஹூ கேன் ஒன்லி ரீட் பட் கான்ட் ரைட் இஸ் நாட் லிட்ரேட். அதாவது எழுதவும் தெரியணும் படிக்கவும் தெரியும், அவங்கள தான் லிட்ரேட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எழுத தெரியும் படிக்க தெரிலனா அவங்களாம் நான் லிட்ரேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கொடுத்துருக்க 2 ஆப்ஷனுமே கரெக்டு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்டு. Next, what is the female literacy rate in India as per the census 2011? 2011 census படி female literacy rate எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 65.46%. தேர்ட் ஆப்ஷன் 65.46% அப்படின்றத கரெக்டான ஆன்சர். மேல் லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்னாக்கா 82.14%. 82.14%. Next, according to the standard definition of Census of India, the marginal worker is a person who works for less than dash days in a year. அதாவது ஒர்க்கர்ஸை வந்துட்டு நம்ம 2ஆக பிரிப்போம், மெயின் ஒர்க்கர் மார்ஜினல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி. மெயின் ஒர்க்கர்ஸ் அப்படின்னாக்கா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க, மார்ஜினல் அப்படின்னா பார்ட் டைமாக அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒர்க் பண்ணுறதா மார்ஜினல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கொஷினில் வந்துட்டு மார்ஜினல் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெஸ் தென் 183 days. மார்ஜினல் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு லெஸ் தென் 183 days வந்துட்டு ஒர்க் பண்ணணும். மெயின் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு 183 days ஆர் அபோவ், அதாவது 6 மாதத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு 183 days. ஃபோர்த் ஆப்ஷன் 183ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Next, as per Census of India 2011, which of the following state has the highest percentage of Hindu population in India? எந்த மாநிலத்தில் ஹிந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் ஹிமாச்சல் பிரதேஷ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். Next, according to Census of India 2011, in which of following union territory was the sex ratio recorded at 1037 females per 1000 males? அதாவது 1000 மேலுக்கு 1037 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. இது எந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புதுச்சேரியில் தான். ஏன்னா யூடியை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எது அப்படின்னாக்கா புதுச்சேரி. அங்கே தான் 1037 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு புதுச்சேரி. செகண்ட் ஆப்ஷன் புதுச்சேரி தான் கரெக்டான ஆன்சர். Next, name the union territory with the lowest density of population as per Census of India 2011. 2011 சென்சஸ் படி லோயஸ்ட் டென்சிட்டி இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட். தேர்ட் ஆப்ஷன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். 1 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இங்கே 46 மக்கள் வந்துட்டு வாழ்கிறாங்க. இதே யூடியில் ஹையஸ்ட் டென்சிட்டி எங்கன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா டெல்லி. 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே 11,320 பேர் வந்துட்டு வாழ்கிறதா சொல்கிறாங்க. Next, which of the following census recorded negative population growth in India? நெகட்டிவ் பாப்புலேஷன் க்ரோத்தை ரெக்கார்ட் பண்ணது எந்த சென்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 1921. ஃபோர்த் ஆப்ஷன் 1921. இந்த 1921 தான் இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னாக்கா 1911லேருந்து 1921 காலகட்டத்தில் தான் ஃப்ளூ அப்படின்ற நோய் வந்துட்டு நிறையா பரவ ஆரம்பிச்சிச்சு. அதில் 1.2 கோடி மக்கள்லேருந்து 1.7 கோடி மக்கள் வரைக்கும் இறந்தாங்க.
இது மட்டும் இல்லாமல் நிறைய பஞ்சம் ஏற்பட்டதுனால பசியிலையும் நிறையா பேர் இறந்தாங்க. காலரா, மலேரியா போன்ற தொற்று நோயெல்லாம் நிறையா பரவ ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயும் நிறையா பேர் இறந்தாங்க. ஸோ அதனால பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றது -0.31% வந்து மாறிடுச்சு இது. ஸோ 1921 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which of the following census decades in India recorded the highest crude death rate? ஹையஸ்ட் க்ரூட் டெத் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இறப்பு விகிதம் அப்படின்னு அர்த்தம். எந்த காலகட்டத்தில் இறப்பு விகிதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 1911 to 1921. தேர்ட் ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சர். ஏன்னா 1911 21 தான் வந்துட்டு நிறையா தொற்று நோய் பஞ்சம்லாம் ஏற்பட்டு நிறையா மக்கள் வந்து இறந்தாங்க. அதனால இந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு இறப்பு விகிதம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு, which state in India has the largest scheduled tribe population as per the 2011 census? கொடுத்துருக்க ஆப்ஷனில் லார்ஜஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் மத்திய பிரதேஷ் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, according to census 2011 of India, which metropolitan cities has the highest population? ஹையஸ்ட் பாப்புலேஷன் கொண்ட மெட்ரோ சிட்டி எது அப்படின்னாக்கா மும்பை அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு மும்பை, செகண்ட் டெல்லி, தேர்டு கொல்கத்தா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் மும்பை அப்படின்றதான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஆஸ் பர் 2011 சென்சஸ் வாட் இஸ் தி லிட்ரஸி ரேட் ஆஃப் இந்தியா? இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 74.04%. செகண்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு ரைட்டான ஆன்சர். ஸோ இம்பார்ட்டன்ட் சென்சஸ் எம்சிக்யூஸை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ.